Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா அண்ட் சவுத் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 22 நவம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் காலை 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் பெர்த் ஸ்டேடியம் பெர்த்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்ப நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்கும் நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நாங்க டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் இந்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபுல்லாவே அந்த கிரவுண்டை வந்து அவங்க கைக்கு வந்து ஆப்ட் கொண்டு வந்துக்குவாங்க. அதாவது அவங்க தான் அங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துக்குவாங்க. ஸோ அதுல பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தாலும் போக போக கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், கொஞ்சம் பர்டிகுலர் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அடுத்ததான் வெனு கடை வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 4 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேட் செகண்ட் பண்ண டீம் ஒரு மேட்ச் கூட வந்து வின் பண்ண கிடையாது. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 456 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஸ்திரேலியா 598 4 விக்கெட் இழப்புக்கு வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் 89க்கே வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 107 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா 32 மேட்சும் ஆஸ்திரேலியா 45 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 29 மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. டிராவில் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்ததான் நீங்களும் நம்ம X11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்பா வந்து இருக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம X11 ஆப் வந்து சொல்லுவேன். இது காரணம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம X11 ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மத்த ஆப் நம்ம X11 ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. நிறைய டிஃபரன்ஸ் வைஸ்ல வந்து வரும். அது மட்டும் இல்லாம நம்ம X11 ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம X11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேன் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. விராட் கோலி, படிக்கல், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சர்ஃபாஸ் கான், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், பும்ரா தான் இந்த டீமோட கேப்டன்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் முகமது சிராஜ். இதுதான் இந்தியா டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. அடுத்ததான் ஆஸ்திரேலியாவோட பாசிபிளான பிளேயிங் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் கவாஜா அண்ட் நாதன் மெக்ஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. மார்னஸ் லெவன்சான்கே, ஸ்டீவன் ஸ்மித், மிச்சல் மார்ஸ், டிராவிஸ் எட், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், நாதன்ஸ் லியான், அடுத்ததா ஹாலிவுட். ஸோ இவங்க தான் ஆஸ்திரேலியா டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்ப ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்ப ரெண்டு டீமுக்கு பிளேயர் சைஸ்ல ஆஃப் சைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். கிராண்ட் நம்ம ட்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு டீம் பொசிஷன் வந்து பார்த்துரும். ஸோ ஆஸ்திரேலியா டீம் பிளேயிங் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான யூனிட்ல இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீம் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இந்தியா இந்த மேட்ச் பிளே பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டீம் சொல்லலாம். பட் இது வந்து ஆஸ்திரேலியா பிளே பண்றதுனால இந்த யூனிட்டை பொறுத்த, அதாவது இந்தியாவோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் நம்ம வந்து சொல்ல முடியாது.
இந்த மேட்ச் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம ஃபேவரா தான் டீமை வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். இந்தியாவுக்கு ஃபேவரா நம்ம வந்து டீம் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட பிளேயர்ஸ் வைஸ்ல நம்ம யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துரும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க 7:4 ட்ரை பண்ணலாம், இல்ல 8:3. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு 7 பிளேயர் வந்து நீங்க கம்பல்சரி நீங்க பிக் பண்ற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர் 7:4 போற மாதிரி இருந்தா ஆஸ்திரேலியா 7 பிளேயர், இந்தியாவில வந்து 4 பிளேயர், இல்ல 8:3 போற மாதிரி இருந்தா ஆஸ்திரேலியால 8 பேர், இந்தியாவில வந்து ஒரு 3 பிளேயர். இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், அலெக்ஸ் கேரி, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜாஷ் ஹாலிவுட். இந்த 4 பிளேயருமே போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, இந்த 4 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹாலிவுட் இந்த 3 பேருமே ரொம்ப ஒரு குவாலிட்டியான பவுலர், நல்ல ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸ்டெக் டு ஸ்டிக் போடக்கூடிய ஒரு பவுலர். இந்த பவுலிங் யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு பேட்டிங் ஆடுறா இருக்கட்டும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய யூனிட்டா வந்து இல்ல. சோ அப்படி இருக்க பட்சத்துல கிட்டத்தட்ட இந்தியாவில வந்து 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 20 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அதுல 3 பேருமே 6 விக்கெட் அப்படிங்கிறத ஷேர் பண்ணி வந்து எடுத்துக்குவாங்க. சோ பேலன்ஸ் இருக்க விக்கெட்டை வேணா நாதன் லியாவனா இருக்கட்டும், இல்ல மிச்சல் மார்ஸா இருக்கட்டும், 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹாலிவுட் இந்த 3 பேர் தான் அவங்களோட அந்த 20 விக்கெட்ல ஷேர் பண்ணி எடுத்துக்குவாங்க. 6 விக்கெட் அப்படிங்கிறது இவங்க 3 பேருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. சோ ஒரு விக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு எல்பிடபிள்யூ எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். சோ ஒரு விக்கெட்டுக்கு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் 5 விக்கெட் எடுத்தாலே 100 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், 6 விக்கெட் ஒரு 120 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்கு. சோ பேட் கமின்ஸ் நம்ம ஒரு 120, சோ ஒரு ஆவரேஜ் 100 வச்சுக்கோமே. பேட் கமின்ஸ் இருந்து ஒரு 100, மிச்சல் மார்ஸ் இருந்து ஒரு மிச்சல் ஸ்டார்க் இருந்து ஒரு 100, ஜாஷ் ஹாலிவுட் இருந்து ஒரு 100. இவங்க 3 பேர் இருந்துமே 100 ஃபேண்டசி பாயிண்ட், 120 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தவிர்த்து வேற ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி. சோ அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் ஏன் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு. சோ விக்கெட் கீப்பிங் பண்றதுனால ஒரு போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கன்சிடர் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருப்பாரு அலெக்ஸ் கேரி. காரணம் என்ன பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கேச்சஸ் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அலெக்ஸ் கேரிட்டு வந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே பேட்டிங் வந்துட்டாருன்னா போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு பேட்டிங் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிடும். சோ அலெக்ஸ் கேரிட்டு நம்ம ஒரு 100 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 4 பிளேயருமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இவங்களை தவிர்த்து பேட்டிங் ஆர்டர்ல யார் யாரை பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்டிங் ஆர்டர்ல இருக்க இந்த 5-6 பிளேயருமே சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பெருசா மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுல வந்து ஸ்ட்ரைக்லி அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் வந்து இருக்காரு. சோ மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த வெனுல நல்லாவே வந்து பிளே பண்ணியிருக்காரு. சோ அப்படி இருக்கும் போது இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனுல இந்த மேட்சுக்காக பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு, பவுலிங் பண்ணி பிராக்டிஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கிற மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு அதிகபட்சம் ஓவர் இல்லைனாலும் ஒரு பர்டிகுலர் ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அந்த பவுல்ல போத் சேர்த்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு ஆனாலும் ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். டாப் ஆர்டர்ல பேட்டிங் வராரு. பேட்டிங் வந்து போத் ஒரு 40 பிளஸ் ரன் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 40ங்கும் போது ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். சோ ஓவர் அளவு கூட்டி நம்ம ஒரு 90ல இருந்து ஒரு 100 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத மிச்சல் மார்ஸ் வந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ அப்படி இருக்கும்போது அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹாலிவுட், மிச்சல் மார்ஸ் இந்த 5 பிளேயருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் இருக்க பிளேயிங் ஆப்ஷன்ல சிங்கிள் ஆப்ஷன்ல நீங்க யாராச்சும் 1 அல்லது 2 பிளேயரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது உஸ்மான் கவாஜா. சோ உஸ்மான் கவாஜா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல இருக்கட்டும், டெஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டாவே இவர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாரு. காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சைடா நின்று ஒரு ஆங்கர் ஓவர் போட்டுக்கிட்டு கடைசி வரையும் உள்ள நின்று பிளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் நின்று பிளே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. டெஸ்ட்ல நல்ல ஒரு ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. சோ வெளியே நிறைய வெறும் பர்ஃபார்மன்ஸ் தெரியாது. சோ விராட் கோலியா அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். பட் உஸ்மான் கவாஜா வந்து பெருசா வெளியே வந்து தெரியாத ஒரு பிளேயரா வந்திருக்காரு. பட் டெஸ்ட் மேட்சுக்கு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. உஸ்மான் கவாஜா ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. நாதன்
மெக்ஸ்வீனியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நாதன் மெக்ஸ்வீனி, உமர் கவாஜா ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் இருப்பாங்க. இப்போ ரெண்டு பிளேயர்ல இந்த எனி ஒன் பிளேயர் நீங்க ட்ரை பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா உஸ்மான் கவாஜா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல மார்னூஸ் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் ரெண்டு பிளேயர்ல எனி ஒன் பிளேயர் அண்ட் மிச்சில் மார்ஸ் போத் இம்பார்ட்டன்ட் பிளேயர் சொல்லிட்டேன். டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க கொடுத்து பார்க்கலாம். இப்ப அது செகண்டா பேட் பண்றாங்க, அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியா வந்து செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் ரெண்டு பிளேயர்ல எனி ஒன் பிளேயர், அதாவது உஸ்மான் கவாஜா அண்ட் நாதன் மெக்ஸ்வானி ரெண்டு பேர்ல எனி ஒன் பிளேயர். அடுத்ததா மிச்சில் மார்ஸ் ஒன்னு, ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் இந்த பிளேயர் ஒன்று. அதாவது மிச்சில் மார்ஸ்க்கு உள்ள இருக்க பிளேயர்ஸ் அந்த 5 பிளேயர்ஸ் இருந்தா நீங்க பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். டிராவிஸ் ஹெட் சூட்டமா பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது, அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு கம்மியான ஸ்கோர்ல வந்து சுருட்டிடுவாங்க. செகண்டா பேட் பண்ணும்போது ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹையர் ஸ்கோர் வந்து கொண்டு வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது. அதே அடுத்ததா இந்தியா பேட் பண்ணும்போது லோ ஸ்கோர் சுருட்டிட்டாங்க அப்படின்னா ஸ்டீவன் வந்து நம்ம பெருசா வந்து ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் ஒரு 200, 250, 300 பிளேயர் சுட்டிட்டாங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்துன்னா ஒரு 450, 500 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் வந்து கொண்டு வந்து வச்சிருவாங்க. அடுத்தது இந்தியா பிளே பண்ணும்போது ஒரு கம்மியான ஸ்கோர்ல வந்து சுருட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பிளே பண்ணும்போது ஒரு மேல டாப்பர்ல இருக்க 5 பிளேயரும் பேட்டிங் வந்து பிளே பண்ணிட்டு மேட்சை வந்து முடிச்சிருவாங்க. டிராவிஸ் ஹெட் பெருசா வந்து பேட் பண்ண மாட்டாரு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா நீங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பார்க்கலாம். இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேர் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஸ், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஹைலிவுட். இந்த 5 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் உஸ்மான் கவாஜா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டீவன் ஸ்மித் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு கிராண்டிகை ட்ரை பண்ணும்போது கேமரா வைஸ் கேட்டவருக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ அடுத்த இந்தியா டீம் வந்து பார்ப்போம். ஸோ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை மட்டும் சொல்றேன். மற்ற பிளேயர்ஸ் வச்சுல பெருசா வந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. சிங்கிள் ஆப்ஷன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருக்காங்க. இதுல பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெனுவுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே டாமினேட் பண்றாங்க. அப்படி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா பும்ரா வந்து நம்ம ஒரு 5ல இருந்து 6 விக்கெட் வரையும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். நல்லா அந்த கட்டர் வேரியேஷனா இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்விங்ல போடக்கூடிய ஒரு பவுலரா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. அதே செகண்டா பவுல் பண்றாருன்னு இவர் ஒபேட் பண்ணிருங்க. வேற பிளேயர் ஆப்ஷன்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரிஷப் பந்த் இந்த 4 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஸோ ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அவர் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காரு. ரீசெண்டா வந்த எல்லா டெஸ்ட் மேட்ச்லயுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க லாஸ்ட்ல வந்து மேட்ச்ல வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விராட் கோலிக்கு அடுத்த ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல ஸோ விராட் கோலி இப்ப ரீசெண்ட் ஃபார்ம் பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ முன்ன மாதிரி விராட் கோலி தான் ஒரு ரீசெண்ட் ஃபார்ம் இருந்தாரு. அதுக்கு அடுத்த ஒரு ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ரிஷப் பந்த் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் விட்டு நம்ம ஒரு 100+ ரன்ங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து நம்ம அவர்கிட்ட இருந்து. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா அண்ட் அஸ்வின் இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஏன் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பவுலிங் யூனிட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5th பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி தான் இருக்காரு. ஸோ பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து விட்டுறது நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்க. ஸோ ஒரு 3 விக்கெட் வச்சுட்டாலும் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இவருக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங்லும் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ரீசெண்ட் ஃபார்மேஷனும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நிதிஷ்குமார் நம்ம ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா. ஸோ ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ரவீந்திர ஜடேஜா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு ஆவரேஜா ஒரு 3 விக்கெட் அப்படி வந்து ரவீந்திர ஜடேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்கிலும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல இருந்து போத் இன்னிங்ஸ் ஒரு 30 வச்சுட்டாலும் ஒரு ஆளா 80ல இருந்து 90 சேம் விட்டு அந்த ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம
எதிர்பார்க்கலாம். இதுல அஸ்வினை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பும்ரா வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். அதாவது ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் அஸ்வின் பேட்டிங் ஆர்டர் வந்து பேலன்ஸ் வந்து பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து இம்பார்ட் வந்து கொடுத்துருக்குங்க. அண்ட் பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. இதுல ஏன் அஸ்வினை நான் வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங்ஸ் இல்ல. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் ரவீந்திர ஜடேஜாவுக்கு இருக்கு. அதாவது ஆப்போசிட் டீம்ல இருக்க டாப் ஆர்டர்கள் 4 பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கனால ரவீந்திர ஜடேஜா வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கனால ரவீந்திர ஜடேஜா நம்ம போத் ஒரு எப்பறம் வந்து கொடுத்துக்கிறோம். நிதிஷ்குமார் ரெட்டி 5th பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. ஸோ அதனால அவர் போத் இன்னிங்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றதுனால அவரும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் ஒரு 4th பிளேயர் ஆப்ஷன் ஒருத்தர் பிக் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பும்ராக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்றாருன்னா அஸ்வினுக்கு வந்து நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் இருக்க பிளேயர் சைஸ்ல பாத்தீங்கன்னா KL ராகுல், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, டேவிட் படிகல் இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 4 பேர்ல விராட் கோலி ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே ஒரு ஒஸ்டான ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. வெனுல நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருந்தாலும் அந்த வெனுல இப்போ ரீசன்ட் வைஸ்ல கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கெஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இந்தியாவில இருந்து நீங்க ஒரு பிளேயர் சைஸ்ல நீங்க ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா விராட் கோலியும் ஜெய்ஸ்வாலுக்கும் நீங்க ஒரு ஆஃப் சைஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பேட் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்தியாவுக்கு ஃபேவரா நீங்க டீம் கொண்டு போக முடியாது. ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா தான் நீங்க டீமை கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும் போது 4 பேர் ஆஃப் சைஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி 1, ரவீந்திர ஜடேஜா 2, ரிஷப் பந்த் 3 இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா பும்ரா வந்து 4th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல இருப்பாரு. இல்ல செகண்டா பவுல் பண்றாங்கன்னா அஸ்வினை வந்து நீங்க 4th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய யார் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அலெக்ஸ் கேரி 1, பேட் கமின்ஸ் 2, மிச்சல் ஸ்டார்க் 3, ஹாலிவுட் 4 இந்த 4 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதர்வைஸ் மிச்சல் மார்ஸ் வந்து 5th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பிளேயர். அதுல இன்னும் 2 பிளேயருங்கும் போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா உஸ்மான் கவாஜா வந்து 6th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல இருப்பாரு. அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் வந்து 7th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்க ஸ்டீவன் ஸ்மித்தை ட்ரை பண்ணல அப்படின்னு வச்சீங்கன்னா மார்னஸ் அண்ட் நாதன் மெக்ஸ்வீனி ஸோ இவங்க 2 பேர்ல எனி ஒரு பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டீவன் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருங்கும் போது நீங்க இவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தவ பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, 2 டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல ஆஃப் சைஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்துட்டு ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியாக்கு ஃபேவரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெருசா வந்து நம்ம டெப்தா வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த அளவுக்கு வச்சு நீங்க டீமை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன், மிச்சல் ஸ்டார்க், ஹாலிவுட் இவங்க 3 பேருமே கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல அலெக்ஸ் கேரி கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டீவன் ஸ்மித் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுட்டுமான பிளேயரா வந்து இருப்பாரு. இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் சேம் ரிஷப் பந்த் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன், பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ரவீந்திர ஜடேஜா ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.